இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் மணத்தக்காளி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளியை மிளகு தக்காளி அளவு வேறு பெயர் இருக்குது. இதில் கருப்பு, சிவப்பு என 2 வகைகள் உள்ளது. இலை, காய் மற்றும் பழம் என அனைத்துமே மருத்துவ பயனுடையது. இது குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல், கனசூடு, இருமல் ஆகியவற்றை குணப்படுத்த உதவுது. மணத்தக்காளி வற்றில நெய்யில் நீங்கள் வறுத்து சாப்பிட்டு வந்தால் நீர்க்கடுப்பு, உட்சூடு ஆகியவை குணமாகுது. மணத்தக்காளி ரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது. மணத்தக்காளியை வாரம் 2 முறை அதிக காரம், புளி சேர்க்காமல் ரசம் வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். மணத்தக்காளி கீரையை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் குணமாகும். சிவப்பு மணத்தக்காளி உடல் சோர்வு மற்றும் வாயு கோளாறை நீக்குது. மணத்தக்காளி கீரைக்கு குரலை இனிமையாக்கும் குணம் உண்டு. மணத்தக்காளி கீரை கருப்பையில் வளரும் கரு வலிமை பெற உதவுகிறது. இதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. களைப்பை நீக்கி நல்ல உறக்கத்தை கொடுக்குது. மலச்சிக்கலிலிருந்து நிவாரணம் அளிக்குது. கண் பார்வை தெளிவாக தெரியுது. வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது மணத்தக்காளி. கீரையுடன் தேங்காய் சேர்த்து கூட்டுக்கொள்ள செய்து சாப்பிட்டு வந்தால் குடல் புண் மற்றும் சிறுநீர் பை எரிச்சல் போன்றவை நீங்கும்.